யாத்திராகமம் 27ஆம் அதிகாரம் 20வது வசனமும் 21வது வசனமும் நம்ம சேர்ந்து வாசிப்போங்க. யாத்திராகமம் 27ஆம் அதிகாரம் 20வது வசனமும் 21வது வசனமும். எக்ஸடஸ் சாப்டர் 27 verses 20 and 21. யாத்திராகமம் 27ஆம் அதிகாரம் 20வது வசனமும் 21வது வசனமும் நம்ம சேர்ந்து வாசிப்போம். குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக. ஆசரிப்பு கூடாரத்தில் சாட்சி சந்நிதிக்கு முன்னிருக்கும் திரைச்சீலைக்கு வெளிப்புறமாக ஆரோனும் அவன் குமாரரும் சாயங்காலம் தொடங்கி விடியற் காலம் மட்டும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அந்த விளக்கை எரிய வைக்க கடவர்கள். இது இஸ்ரவேல் புத்திரருக்கு தலைமுறை தலைமுறையாக நித்திய கட்டளையாய் இருக்க கடவுது. இன்று காலையில நம்ம என்ன தியானிக்க போறோம்னாங்க, இந்த யாத்திராகம புஸ்தகத்துல மட்டும் நித்திய கட்டளை என்று சொல்லப்பட்ட 5 காரியங்களை நம்ம பார்க்கிறோம். நித்திய கட்டளைன்னு என்ன அர்த்தம்னா, அது ஏதோ ஒரு நாள் மட்டும் கடைபிடிப்பதல்ல, அது முழுக்க இறுதி வரைக்கும் அதை செய்து கொண்டே இருக்கணும். அதுதான் நித்திய கட்டளை என்று சொல்லி. இது ஒரு நாள் மட்டும் கீழ்ப்படிவது, ஒரு நேரம் மட்டும் கீழ்ப்படிவது, ஒரு பண்டிகை மட்டும் செய்வது என்று சொல்லி அல்ல. ஒரு சிலதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை செய்யணும், ஒரு சிலது மாதத்துக்கு ஒரு தடவை, ஒரு சிலது வாரத்துக்கு ஒரு தடவை, அல்லது நாள்ல ஒரு தடவை. ஆனா இந்த சொல்லப்பட்ட இந்த 5 காரியங்கள் மட்டும் இந்த யாத்திராகம புஸ்தகத்துல மட்டும், மற்ற இடங்களிலும் இன்னும் ஒரு சில காரியங்கள் உண்டு. ஆனா நம்ம இன்னைக்கு காலையில தியானிப்பது யாத்திராகம புஸ்தகத்துல மட்டும் 5 காரியங்களை குறித்து ஆண்டவர் சொல்லிட்டு இது நித்திய கட்டளை என்று சொல்லுகிறாங்க. இந்த 5 காரியமும் அதிகபட்சமா அந்த ஆசரிப்பு கூடார காரியங்களை சம்பந்தப்பட்டதா தான் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்ப ஆசரிப்பு கூடாதுன்னு வரும்போது நேற்று காலையில கூட நம்ம பார்த்தோம், அது நம்முடைய இருதயத்தையும் குறிக்கும், அது சபையும் நம்ம குறிக்கும் என்று நம்ம பார்த்தோம். நேற்று நம்ம பார்த்தது ஆசரிப்பு கூடாரத்தை வச்சு பார்த்துட்டு, என்னுடைய சபை கர்த்தர் கட்டுகிற சபைதானா, நான் இருப்பது அந்த கர்த்தர் கட்டுகிற சபையில தான் நான் அவயவமா இருக்கிறேனா என்று நேற்று காலையில பார்த்தோம். அப்ப அந்த கர்த்தர் கட்டுகிற சபையில நான் இருப்பேனா, என்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிற 5 நித்தியமாய் செய்ய வேண்டிய ஒரு காரியங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? இடைவிடாமல் ஒரு நாளும் தவறாம என் மரண பரியந்தம் ஆண்டுடைய வருகை பரியந்தம் நான் செய்ய வேண்டிய 5 காரியங்களை குறித்து வாசிக்கிறோம். முதல் காரியமா இந்த இடத்துல 20ஆம் வசனத்தில் 21வது வசனத்தில், யாத்திரை 27ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் 21வது வசனத்திலையும் அந்த குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறத இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். குத்து விளக்குன்னு வரும்போது இன்றைக்கு நம்ம பார்ப்பது போல வெறும் ஒரு அகலோடு இருக்காது, ஒரு விளக்கு மட்டும் அதுல இருக்காது. பைபிள் சொல்லுகிற குத்து விளக்குல 7 அகல்கள், 7 பிரான்ச்சஸ் இருக்குமா, 7 என்ன சொல்றது புரிஞ்சுக்கிறீங்களா, 7 கிளைகள் போல அது இருக்குமா. ஒரு கீழே ஒரு ஸ்டாண்டு, மேல 7 பிரான்ச் போல இருக்குமா, 7 அகல்கள் இருக்கும். அப்ப 7 இதுலயும் எண்ணெய் ஊற்றி, ஒலிவ எண்ணெய் ஊற்றி அதை எரிந்து கொண்டே இருப்பாங்க. அது அணைந்து போகாதபடி ஒரு ஆசாரனுடைய வேலை அதை சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கணும், அது எரிந்து கொண்டே இருக்கணும், அதுல எண்ணெய் ஊற்றி கொண்டே இருக்கணும். அப்பொழுதுதான் எரிந்து கொண்டே இருக்க முடியும். அப்போ முதல் காரியமா ஆண்டவர் சொன்னது, ஒரு இந்த ஆசரிப்பு கூடாரத்துல, அதுல நீங்க ஆசரிப்பு கூடாரத்தை நம்ம பார்க்கும்போதுங்க, அதுல எங்கேயுமே ஜன்னலே இருக்காது, அது முழுவதும் க்ளோஸ் பண்ணப்பட்டதா தான் இருக்கும். அப்ப அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள வெளிச்சம் தருவது வெளியிருந்து வரக்கூடிய வெளிச்சம் அல்ல, உள்ள இருக்கக்கூடிய இந்த குத்து விளக்கு தான் அந்த ஆசரிப்பு கூடாரத்துல என்னத்தை கொடுக்கும்? வெளிச்சத்தை கொடுக்கும். அப்ப நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளைங்க, நம்ம தான் தேவனுடைய சபை, நம்ம தான் இந்த ஆசரிப்பு கூடாரம், சபை தான் ஆசரிப்பு கூடாரம். அப்ப இந்த சபைக்கு தேவனுடைய பிள்ளையாகிய என் வாழ்க்கையில வெளிச்சம் கொடுப்பது குத்து விளக்காக மட்டும்தான் இருக்க முடியும். அது என்ன குத்து விளக்குன்னு வரும்போது, நம்ம எல்லாரும் ஒருவேளை ரொம்ப வருஷமா நம்ம வசனத்தை தியானித்து கொண்டு வந்திருக்கும் போது திரும்பி நம்ம கேட்ட ஒரு வார்த்தை என்ன? குத்து விளக்குன்னு வரும்போது நம்முடைய சாட்சி உள்ள ஒரு ஜீவியம், நம்முடைய சாட்சி உள்ள ஜீவியம். அப்ப சபைக்கு வெளிச்சம் கொடுப்பது நம்முடைய சாட்சி உள்ள ஒரு ஜீவியம். வெளியிருக்கிற மக்கள் இங்க சபை இருக்கு என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? இங்க இருக்கிற பாடலை கேட்டு அல்ல, இங்க இருக்கிற ஏதோ வெளிச்சத்தை பார்த்து அல்ல, இங்க இருக்கிற வரக்கூடிய யாரோ மனிதர்களை பார்த்து அல்ல, இங்க இருக்கக்கூடிய சாட்சி தான் இந்த சபையின் வெளிச்சத்தை வெளியே என்ன செய்யணும்? காட்டணும். அங்க போறவங்க வாழ்க்கை வித்தியாசமா இருக்குங்க. அவங்க அவ்வளவு அன்பா நடந்து கொள்ளுகிறாங்க, அவ்வளவு விட்டு கொடுக்கறாங்க, உதவி செய்கிறவர்களா இருக்கிறாங்க, மன்னிக்கிறவர்களா இருக்கிறாங்க, நற்கிரியை செய்யறவங்களா இருக்கிறாங்க, பொறுத்து கொள்ளுகிறாங்க, என்ன அடிச்சாலும் ஒண்ணும் பேச மாட்டேங்கிறாங்க, அவ்வளவு அமைதியா இருக்கிறாங்க. சபையில் இருக்கக்கூடிய சாட்சி அதோடைய வெளிச்சமா ஏதோ ஒரு நாள் 2 நாள் இல்ல, இது ஒரு நேரம் மட்டுமல்ல, நித்திய கட்டளையா நம்முடைய வாழ்க்கை என்னவா இருக்கணுமா? சாட்சியா இருக்கணுமா? இன்னைக்கு கேள்வி என்ன? கர்த்தர் கட்டுகிற சபையில நான் இருக்கிறது உண்மையானா, அதுல நித்திய கட்டளையாய் சொல்லப்பட்ட இந்த முதல் கட்டளை என் வாழ்க்கை சாட்சியா இருக்கணும். கர்த்தர் தான் தேவன் என்பதற்கு ஏசப்பா சொல்றாரு, நான் உங்களை தான் என்னவா வச்சிருக்கிறேன்?
சாட்சியாய் வைத்திருக்கிறேன். அப்ப கர்த்தர் என்னை இந்த பூமியில சாட்சியா வச்சிருக்கிறாரு, இந்த இடத்துல நம்மளை சாட்சியா வச்சிருக்கிறாரு. கருக்கம்பாளையத்துல பிரிஸ்கில்லா அம்மாவை ஏசப்பா சாட்சியா வச்சிருக்கிறாரு. அந்தந்த பகுதிகளில், அந்த கம்பெனில, அந்த ஸ்கூல்ல, காலேஜ்ல என்ன ஆண்டு வச்சிருக்கிறாரு. அந்த ஆசரிப்பு கூடாரமாக ஏன் லைஃப்ல என் குத்து விளக்கு எரிந்து கொண்டே இருக்கணும், அது அணைந்து போயிடக்கூடாது. இந்த ஜாக்கிரதை எனக்கு இருந்து கொண்டே இருக்கணும். ரொம்ப வருஷம் முன்னால இங்க 3 பேர் எங்களோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்து கொண்டிருந்தாங்க. கோயம்புத்தூர்ல படித்துக்கொண்டு இங்க ஒரியா பேசுகிற மக்கள் மத்தியில ஊழியம் செய்து கொண்டு 3 பேர் இங்க எங்களோட தங்கி கொண்டிருந்தாங்க. லீவ்ல தங்குவாங்க, வீக்கெண்ட்ஸ் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க, இருப்பாங்க. சடனா ஒரு நாள் காலையில இந்த 3 பேர்ல ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, சார் நான் இங்க நான் தொடர மாட்டேன், நான் போயிருவேன் அப்படின்னா. ஏன்னு சொல்லி கேட்டேன். ஏன் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டேன். அவங்க 3 பேருக்குள்ள ஏதோ ஒரு விதத்துல ஒரு சின்ன பிரச்சனை, அதாவது 2 ரூபா சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை, அவ்வளவுதான். அந்த 2 ரூபா சம்பந்தப்பட்ட பிரச்சனையில என் மேல தவறா என்ன செஞ்சுட்டாங்க, குற்றம் சாட்டிட்டாங்க. என் சாட்சியை நான் என்ன செஞ்சுட்டேன்னா இழந்துட்டேன். நான் சாட்சியை இழந்துட்டு இந்த பகுதியில நான் என்ன செய்ய முடியாது, ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொல்லி சொன்னுங்கிறான். எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. ஒரு 2 ரூபா விஷயத்துல என் மேல ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. அப்ப 2 ரூபா காரியத்துல நான் ஏமாத்தினது போல, 2 ரூபா விஷயத்துல நான் பொய் சொன்னது போல என் மேல ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கும் போது இந்த கெட்ட சாட்சியை வச்சுக்கொண்டு நான் இந்த இடத்துல என்ன செய்ய முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. எந்த அளவு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். 2 ரூபா விஷயத்துல என் மேல கெட்ட பேர் வருமானா நான் ஊழியம் செய்ய எனக்கு தகுதி இல்லை என்பது அவங்க உள்ளத்துல ஆழத்துல பதிந்த ஒரு சத்தியம். நம்ம எப்படி இருக்கிறோம், நானுடைய பிள்ளைன்னு சொல்லி சொல்லுகிறோமே, சின்ன சின்ன காரியம் சில அற்பமா நினைச்சிடறோமா? சின்ன சின்ன விஷயத்துல இதெல்லாம் யாருங்க கவனிக்கிறா, இது யாருங்க பாக்குறா, யாருங்க தப்பு செய்யாம அப்படின்னு நினைக்கிறோமா? அல்லது சின்ன சின்ன விஷயத்துல கூட ஒரு ஆணுடைய பிள்ளை நான் எச்சரிக்கையா இருக்கிறேன்னா, என்ன மேல ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு, நான் பொய் சொல்லுகிறேன்னு சொல்லி சாட்சி வந்துருச்சு, நான் பொய் சொல்லிட்டேன், இந்த சின்ன விஷயத்துல நான் ஏமாத்திட்டேன், இந்த சின்ன விஷயத்துல நான் கோபப்பட்டுட்டேன், என்னுடைய பொறுமையை நான் இழந்துட்டேன், அன்பு காட்டாம அவங்க பேசினது போல நானும் பேசிட்டேன், எனக்கு தகுதி இல்லை, எனக்கு தகுதி இல்லை. இந்த உணர்வு நமக்கு இருக்கிறதா? ஆண்டுட்டு போய் ஆண்டவரே நான் அப்படி செஞ்சுட்டேன், உடைய பேருக்கு கெட்ட பேர் கொண்டுட்டேன், இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் வெளிச்சத்தை நான் மட்டுப்படுத்திட்டேன், இந்த வெளிச்சத்துல மேல கருப்பு படிவது போல நான் செஞ்சுட்டேன், என்ன மன்னிங்கய்யா. அந்த உணர்வு இருக்கிறவர்கள் தான் கர்த்தர் கட்டுகிற சபையில அங்கமா இருக்க முடியும். ஆண்டவரே என் சாட்சியை நான் காத்துக்கொள்ள எனக்கு நீங்க கிருபை கொடுங்க. இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு காரியம் இதுல ஒரு வார்த்தை பாருங்க, 21ஆம் வசனத்துல, யாத்திரா 27ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, ஆசரிப்பு கூடாரத்தின் சாட்சி சந்நிதிக்கு முன் இருக்கும் திரைச்சீலைக்கு வெளிப்புறமாக ஆரோனும் அவன் குமாரரும் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அந்த விளக்கை எரிய வைக்க கடவர்கள். இந்த விளக்கு முக்கியமா எரிய வேண்டிய ஒரு நேரம் எதுவா? சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அது என்ன நேரம்? சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும்னா என்ன அர்த்தங்க? இரவு நேரம், அதாவது வெளிச்சம் இல்லாத ஒரு நேரம். அப்படின்னு என்ன அர்த்தம்னாங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வெளியே எல்லாரும் இருட்டுல தான் நடக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எல்லாரும் கோபப்படுகிறாங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எல்லாரும் பொறுமை இழக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எல்லாரும் கடன் வாங்குகிறாங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எல்லாரும் ஏமாத்துறாங்க, போய் சொல்லுகிறாங்க. சுத்தி இருட்டு, சுத்தியும் சாட்சி இல்ல, சுத்தி வெளிச்சம் இல்ல. ஆனா நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, அந்த சூழ்நிலையிலும் நம்ம என்ன கொடுக்கணுமா? வெளிச்சம் கொடுக்கணும். எல்லாரும் தவறு செய்யறாங்க, எல்லாரும் ஏமாத்துறாங்க, எல்லாரும் பொய் சொல்லி அந்த அரசாங்கத்துல உதவி வாங்குறாங்க. ஆனா நான் ஆண்டுடைய பிள்ளை, எல்லாரும் இருட்டுல நடந்தாலும் நான் இருட்டுல நான் என்ன செய்ய மாட்டேன், நான் நடக்க மாட்டேன். காரணம், நான் ஒரு குத்து விளக்கா அழைக்கப்பட்டிருக்கிறேன். அன்று எல்லா சூழ்நிலைகளிலும், அப்போ ஒரு ஆசாருடைய வேலை என்ன? எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே நாங்க சாட்சியா இருக்கணும். ஏசப்பா, நம்ம ஒரு சில வசனம் வாசிப்போம் பாருங்க. மார்க் 11ஆம் அதிகாரத்துல 13வது வசனம். மார்க் 11ஆம் அதிகாரம் 13வது வசனம். மார்க் சாப்டர் 11 verse 13 வாசிப்போம். அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறு ஒன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். ஒரு அத்தி மரத்தை குறித்து ஆண்டு இந்த இடத்துல சொல்லுகிறார். நீங்க அதுக்கு முந்தின வசனம் வாசிப்பீங்கன்னா, ஆண்டவருக்கு பசி உண்டாயிற்று அப்படின்னு வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு பசி உண்டாகிறது. அந்த பசிங்கிற தேவையை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் சுற்றி பார்க்கிறாரு. அங்க ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறாரு. அந்த அத்தி மரத்திட்ட போய் கனியை தேடுகிறார். ஏன் கனியை தேடுகிறார்? வசனம் சொல்லுது, அது இலைகள் உள்ள அத்தி மரமா இருந்துச்சு. அப்போ ஒரு அத்தி மரத்துல இலை இருக்கும்னா, டிஃபால்ட்டா இலை இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதுக்கு கீழே என்ன இருக்கணும்? கனி இருக்கணும். அப்போ வெளி தோற்றத்துக்கு கனி இருப்பது போல, வெளி தோற்றத்துக்கு நான் ஒரு ஊழியக்காரன், வெளி தோற்றத்துக்கு நான் ஒரு விசுவாசி, வெளி தோற்றத்துக்கு நான் இயேசுவை நம்புகிறவன், வெளி தோற்றத்துக்கு நான் சபைக்கு போகிறவன். ஆனா பக்கத்துல பார்த்துட்டா என் லைஃப்ல என்ன இல்ல? கனி இல்ல.
இந்த வசனம் சொல்லுது அது கனி கொடுக்கிற காலம் அல்ல, அது அந்த சீசன் அல்ல. இப்போ டிசம்பர் மாசத்துல போய் மாங்காய் மரத்துல பார்த்தா மாங்காய் என்ன செய்ய அந்த இடத்துல இருக்காது. செப்டம்பர் அக்டோபர் மாதத்துல போயிட்டு வாட்டர்மெலன் தர்பூசணி செடியில பார்த்தா தர்பூசணி கிடைக்காது. மார்ச் ஏப்ரல் மேலதான் கிடைக்கும். அது அத்திப்பற காலம் அல்ல, அந்த காலம் அல்ல. ஆனாலும் ஒரு ஆண்டுடைய பிள்ளைட்டு ஆண்டு எதிர்பார்க்கிறாரு. மற்றவங்களுக்கெல்லாம் அது கனி கொடுக்க கூடாத காலம். ஆனா அப்பவும் நம்ம என்னவா இருக்கணும்? கனி கொடுக்கிறவர்கள். ஏன்? நம்ம இலைகள் உள்ளவர்கள், ஆண்டவரால் இலைகளை பெற்றவர்கள். ஆனா ஆண்டுடைய பிள்ளைங்க கனி கொடுக்க முடியாத காலத்திலும் ஏசப்பா பிள்ளைங்க கனி கொடுக்கணும். என்ன செய்யறதுங்க? கல்யாணத்துக்கு கூப்பிட்டுட்டாங்க, என்ன செய்யறதுங்க? அவங்க கோவப்பட்டுட்டாங்க, என்ன செய்யறதுங்க? அவங்க என்ன கெட்ட வார்த்தை சொல்லி திட்டாங்க, அதனால நான் பேசல, அதனால நான் கோபப்பட்டுட்டேன், அதனால கர்த்தருடைய நான் அசட்டை பண்ணிட்டு நான் கல்யாணத்துக்கு போயிட்டேன் சொல்லுகிறவர்கள் சாட்சி உள்ளவர்கள் அல்ல. ஆண்டவரே கனி கொடுக்க முடியாத காலத்திலும் ஆண்டுடைய பிள்ளை என்ன செய்யணும்? கனி கொடுக்கிறவர்களா இருக்கணும். இது வசனம் சொல்லுது, இது ஒரு நித்திய கட்டளை. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டுடைய பிள்ளைங்க ஆண்டுடைய வெளிச்சத்தை நம்ம காட்டுகிறவர்களா இருக்கணும். நம்ம பார்க்கிறவங்க தான் ஏசப்பா பார்க்கறாங்க. ஏசாமிக்கு நல்ல அழகான சிலை நம்ம வைக்கல, மூஞ்சி பார்த்தாலே அப்படி பரவசம் அடைகிற மாதிரி ஒரு தங்கத்துல ஒரு சிலையை நம்ம வைக்கல. இந்த இடத்துல நம்ம தான் இயேசுவை காட்டுகிறவர்கள். இயேசு அழகுள்ளவர் என்பதற்கு, அன்புள்ளவர் என்பது, பரிசுத்தம் உள்ளவர் என்பதற்கு நான் தான் சாட்சி. அந்த சாட்சியை எனக்கு கெடுத்து விடக்கூடாது. ஆண்டவரே நித்திய கட்டளையாய் கொடுத்திருக்கிறீங்க, இறுதி வரைக்கும் நாங்க சாட்சியா இருக்கணும். இந்த குத்து விளக்கு எரிவதற்கு வசனம் சொல்லுது முக்கிய பங்கு எதுனாலன்னா அங்க ஊற்றப்படுகிற அந்த ஒளிவ எண்ணெயினால. என்னன்னு வரும்போது யாரதான் குறிக்கும்? அது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும். அப்பனா நான் சாட்சியாய் வாழ்வது என்னுடைய கட்டுப்பாடான வாழ்க்கையில அல்ல. இப்ப சொன்னாங்க, இப்போ ஏதோ ஒரு மரணம் நடந்திருக்கு, அந்த மரணத்துல அவங்க எல்லாம் அழாம இருந்துட்டாங்க. அவங்க எப்படியோ தங்களை கட்டுப்படுத்தி பல்ல கடிச்சிட்டு அவங்க அழாம இருந்துட்டாங்க. அது அல்ல சாட்சி. நம்மளால முடியாது. ஆனா ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறாரு? நம்பிக்கை கொடுக்கிறாரு. ஆவியானவர் வரப்போகிற மகிமையை காட்டுகிறாரு. ஆவியானவர் எங்க அப்பா பரலோகத்தில் இருக்கிறத காட்டுகிறாரு. ஆவியானுடைய துணை கொண்டு நம்ம என்ன செய்கிறோம்? சாட்சியா இருக்க ஆரம்பிக்கிறோம். அப்ப இந்த குத்து விளக்கு எரிந்து கொண்டே இருப்பதற்கு காரணம் இங்க இடித்து பிழிந்த அந்த ஒளிவ எண்ணெயை கொண்டு கொடுக்கிறாங்க. ஒளிவ எண்ணெய் ஊற்றப்படுகிறது, அது எரிந்து கொண்டே இருக்கிறது. அப்ப நம்ம லைஃப்ல கூட நான் நித்திய கட்டளையாய் சாட்சியாய் இருக்கணும். சுயபலத்தினால முடியாது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலும் ஆகும்னு வசனம் சொல்லுது. ஆவியானவரே எனக்கு துணை செய்யுங்க. அவங்க பேசுறாங்கப்பா, எனக்கு பேசணும்னு தோணுது சுவாமி. அவங்க வார்த்தை பேசுறாங்க, எனக்கும் வார்த்தை உள்ளத்துல வருகிறது. ஆண்டவரே அவங்க இந்த மாதிரி நடக்கிறாங்க, என்னால மன்னிக்க முடிய மாட்டேங்குது, எனக்கு கிருபை தாங்க. அன்பு காட்ட முடியல, எனக்கு அன்பு காட்ட உதவி செய்யுங்க. சுவிசேஷம் சொல்ல முடியல, சுவிசேஷம் சொல்ல உதவி செய்யுங்க. ஜெபத்துக்கு போக முடியல, ஜெபத்துக்கு போக உதவி செய்யுங்க. ஆண்டவர்ட்ட கேட்டு 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 ஆவியானவரை சார்ந்து வாழ்வோம். தொடர்ந்து கர்த்தருக்காக சாட்சியாய் வாழ முடியும். எப்பொழுதும் சாட்சியாய் இருப்பது நித்திய கட்டளை ஒன்று. இரண்டாவதாக யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 42, 43 நம்ம வாசிப்போம் பாருங்க. யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 42, 43 அந்த கர்த்தருடைய கூடாரத்துல வேலை செய்கிற ஆரோனின் குமாரருக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு கட்டளை வாசிப்போம். அவர்களுடைய நிர்வாணத்தை மூடும்படிக்கு இடுப்பு தொடங்கி முழங்கால் மட்டும் உடுத்த சணல் நூல் சல்லடங்களையும் உண்டு பண்ணுவாய் ஆக. ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்திலே ஆராதனை செய்ய ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போதும் பலிபீட தண்டைக்கு சேரும் போதும் அக்கிரமம் சுமந்து அவர்கள் சாகாதபடிக்கு அவைகளை தரித்திருக்க வேண்டும். இது அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய கட்டளை. இரண்டாவது, ஆண்டவர் நித்திய கட்டளையாய் இந்த ஆசரிப்பு கூடார விஷயத்துல சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்ன? அந்த ஊழியம் செய்கிற ஆசாரியன் அவன் நிர்வாணம் காணப்படக்கூடாது. அதனால இந்த இடத்துல இப்ப ஒரு டிராயர்னு சொல்றாங்க, உள்ள போடுற ஒரு ட்ரெஸ் நிர்வாணம் காணப்படாதபடிக்கு அவங்க அந்த கவர்டா என்ன செய்யணும்? அவங்க இருக்கணும். இரண்டாவதுங்க, இப்ப நிர்வாணம் காணப்பட்டதுன்னு சொல்லி வரும்போது பைபிள்ல முதல் முறையா இந்த சம்பவம் எங்க வாசிக்கிறோம்? ஆதாம் ஏவாள் சம்பவத்துல வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? அவங்க மீறிட்டாங்க. அவனுடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படியவில்லை. அப்பதான் வசனம் சொல்லுது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டாங்க. நம்ம அந்த வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல 7வது வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆண்டவர் புசிக்க கூடாதுன்னு சொல்லி சொன்ன அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை அவங்க புசிச்சுட்டாங்க. அப்பொழுது வசனம் சொல்லுது 7வது வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிப்போம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். நிர்வாணிகள் என்று அறிந்து அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது? இந்த தேவனுடைய பணியில நான் ஈடுபடும் போது என்னுடைய நிர்வாணம் காணப்படக்கூடாதுன்னா, எப்ப நிர்வாணம் காணப்பட்டது? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போன போது, பாவம் செய்த போது. அப்ப இரண்டாவதாக இந்த ஆசரிப்பு கூடார விஷயத்துல நித்திய கட்டளையாய் சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்ன? நான் ஒரு ஆசாரியன்,
நான் ஆண்டவருக்கு பணி செய்கிறவன், நான் ஆண்டுடைய விசேஷத்தை ஒரு தேவனுடைய மனுஷி. அப்ப ஏன் லைஃப்ல நிர்வாணம் காணப்படக்கூடாது அப்படின்னு அர்த்தம். கீழ்ப்படியாமை காணப்படக்கூடாது, பாவம் காணப்படக்கூடாது. பாவம் என்பது நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம். இப்ப வார்த்தையை மீறுகிற ஒரு காரியம் என் லைஃப்ல இருக்கக்கூடாது. நம்ம இது இல்லாம இருக்க மாட்டோம். ஆனா அறிஞ்சு இந்த காரியத்துல என்ன செய்யக்கூடாது, நம்ம நீடிக்க. இது தப்புன்னு தெரியுது, இது வார்த்தையை மீறுவதுன்னு சொல்லி தெரியுது, இது ஆண்டவருக்கு பிரியமில்லைன்னு சொல்லி தெரியுது, இது கீழ்ப்படியாம என்று தெரியுது. அது ஆண்டுடைய பிள்ளை என்ன செய்யக்கூடாது, நீடிக்க கூடாது, என் நிர்வாணம் காணப்படக்கூடாது. இது ஒரு நித்திய கட்டளைன்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஒரு 2 வசனம் நம்ம வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஒரு சபையை பார்த்து ஆண்டவர் வேதனையா சொல்றாரு, நீ நிர்வாணி என்று சொல்லி நீ அஞ்சிக்க மாட்டேங்கிறியே. இந்த கடைசி சபை தான், இந்த நம்முடைய நாட்களில் இருக்க சபையை குறித்து சொல்லப்பட்ட ஒரு தீர்க்கதரிசன வசனம் தான் இந்த வசனம். லவோதிக்கேயா சபையை பற்றி சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அந்த லவோதிக்கேயா சபையை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. 17ஆம் வசனமும் 18வது வசனமும் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 17, 18 வாசிப்போம். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். இந்த வருஷத்தின் ஆரம்பத்துல கூட இந்த வசனத்தை தியானித்தோம். நம்ம ஜெயம் கொள்ள வேண்டிய ஒரு பகுதி என்னன்னா, என் உண்மை நிலையை நான் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறேன். நான் நல்லவன் நினைச்சிடறேன், நான் வஸ்திரம் தரித்திருக்கிறேன்னு நினைக்கிறேன், என்கிட்ட பாவம் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், இல்ல மகனே, நீ நிர்வாணியாய் காணப்படுகிற, என் கண்களுக்கு முன்பாக நீ நிர்வாணியாய் காணப்படுகிற. அப்போ உன்னுடைய நிர்வாணம் காணப்படாதபடிக்கு என்னிடத்துல வந்து வெண் வஸ்திரங்களை நீ என்ன செய், வாங்கிக்கொள். அப்ப ஆண்டவர் தான் என் நிர்வாணம் காணக்கூடாதபடி எனக்கு வெண் வஸ்திரம் கொடுக்க முடியும். அது என்ன வெண் வஸ்திரம் சொல்லி வரும், வெண்மையின் வரும்போது பரிசுத்தத்தை குறிக்கும். நம்மை கவர் பண்ணக்கூடிய வஸ்திரம் வரும்போது வசனம் சொல்லுது ரட்சிப்பு என்கிற ஒரு வஸ்திரம் என்று சொல்லி வாசிக்கலாம். அப்ப ஆண்டவர் தான் என் நிர்வாணம் காணப்பட முடியாம என்ன செய்ய முடியும், எனக்கு உதவி செய்ய முடியும். அவர் என்ன மூடலன்னா நான் கண்டிப்பா சீக்கிரத்துல பாவத்துல என்ன செய்வேன், நான் போயிருவேன். வசனம் சொல்லுது இயேசுவையே நம்ம வஸ்திரமா என்ன செஞ்சிருக்கோம், தரித்து கொண்டு இருக்கிறோம். அப்ப இயேசுவை தரித்து கொண்டு இருக்கிற ஒருத்தர் அவங்க நிர்வாணம் காணப்படக்கூடாது. இந்த வசனம் சொல்லுது இது ஒரு நித்திய கட்டளையா இருக்கணுமா. இன்னொரு வசனம் கூட வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 15வது வசனம். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 15வது வசனம். வெளிப்படுத்தல் 16, 15 வாசிப்போம். இதோ திருடனை போல் வருகிற தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். எப்பொழுதுமே ஒரு ஆணுடைய பிள்ளை விழிப்பா இருக்கணுமா. என்ன விழிப்பா இருக்கணுமா, என் நிர்வாணம் காணப்படக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம், நான் பாவத்துக்குள்ள விழுந்துடக்கூடாது, நான் கீழ்ப்படியாமைக்குள்ள போயிடக்கூடாது. விழிப்போடு எச்சரிக்கையோடு இந்த விஷயத்துல ஜெயம் கொள்ளுகிறவர்கள் தான் இந்த வருஷம் ஆண்டு வாக்கு கொடுத்தாரு, சிங்காசனத்துல என்னோடு கூட அமருவாங்கன்னு சொல்லிட்டு. என் நிலையை உணர்ந்தவனா ஆண்டு நீங்க என்னை விட்டு விலகிட்டீங்கன்னா என்னால பரிசுத்தமா வாழ முடியாது, உண்மை எல்லாம பரிசுத்தமா வாழ முடியாது, உம்மோடு ஒரு ஐக்கியம் கொள்ளாம என்னால பரிசுத்தமா வாழ முடியும். ஏன் சபையின் ஐக்கியத்துக்கு வருகிறோம், ஏன் ஆணுடைய பிள்ளைகளோட ஐக்கியம் கொள்ளுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்படும் போது நம்ம பலன் அடைகிறோம், இன்னும் கர்த்தருக்குள்ள வளருகிறோம், பலன் அடைகிறோம், நிர்வாணம் காணப்படாம நம்ம பரிசுத்தமா காத்துக் கொள்ளுகிறோம். ஆராய்ந்து பார்ப்போம். இரண்டாவது காரியம் நித்திய கட்டளையாக கொடுக்கப்படுது, என் நிர்வாணம் காணப்படக்கூடாது. நான் வஸ்திரம் தரித்தவனா இருக்கணும், ரட்சிப்புங்கிற வஸ்திரம் தரித்தவனா இருக்கணும், பரிசுத்த வெண் வஸ்திரத்தை தரித்தவனா இருக்கணும், இயேசு கிறிஸ்துவை தரித்தவனா இருக்கணும். ஏதோ ஒரு நாள் 2 நாள் அல்ல, நித்திய கட்டளை. ஆண்டவரே இறுதி வரைக்கும் நான் காத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் என்ன, என் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். நான் நித்திய கட்டளை இதை எடுத்துக்கொண்டு வாழ எங்களுக்கு நீங்க கிருபை கொடுங்க. மூன்றாவதாகங்க யாத்திராகமம் 29ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமும் 9வது வசனம். யாத்திராகமம் 29ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனமும் 9வது வசனமும் வாசிப்போம். பின்பு அவன் குமாரரை சேர பண்ணி ஆசாரிய ஊழியம் அவர்களுக்கு நித்திய கட்டளையாக இருக்கும்படி அவர்களுக்கும் அங்கிகளை உடுத்துவாயாக. ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் இடைக்கட்சிகளை கட்டி அவன் குமாரருக்கு குல்லாக்களையும் தரித்து இப்படியே ஆரோனையும் அவன் குமாரரையும் பிரதிஷ்டை பண்ணுவாயாக. மூன்றாவதாகுங்க, இந்த ஆசாரிய ஊழியம் என்பது ஏதோ ஒரு நாள் மட்டும் ஆளுகிற ஒரு ஊழியம் அல்ல. ஆசாரிய ஊழியம் என்பது வசனம் சொல்லுது அது ஒரு நித்திய கட்டளை. அப்ப என்னை உங்களையும் வசனம் சொல்லுது, ராஜாக்களாய் ஆசாரியராய் கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்தார், என்னை தெரிந்து கொண்டார். வெறும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் ஆசாரியனா, மற்ற நாளெல்லாம் என் இஷ்டப்படி வாழுகிறவனா இருப்பேன். என்னன்னா நான் ஆசரிப்பு கூடாரத்துல பணி செய்ய நான் தகுதி உள்ளவன் அல்ல. ஆண்டவரே நாங்க மரணம் அறியணும், நித்தியமா உங்களுடைய ஆசாரியர்களா என்ன செய்யணும் நான் வாழும். ஆசாரியருடைய முக்கியமான வேலை என்ன தெரியுமாங்க, மற்றவருடைய பாவத்தை
தம்மேல போட்டு கொண்டவனா ஆண்டவர் சமூகத்துல போய் மத்தவங்களுக்காக என்ன செய்யணும்? பரிந்து பேசணும். ஒரு ஆசாரியன் ஆண்டவர் அவங்களுக்கு என்ன சொல்லுகிறார் என்று ஆண்டவர்கிட்ட கேட்டு அதை சொல்லுகிறவனா இருப்பான். ரெண்டு முக்கியமான பங்கு. ஜனங்களுடைய பாவத்தை தன்மேல சுமந்து கொண்டு அது தன்னுடைய பாவமா நினைச்சு ஆண்டவர் சமூகத்துல போய் அவர்கள் சார்பாக பலி செலுத்துவது, ஜெபிப்பது, விண்ணப்பிப்பது ஒரு ஆசாரியனுடைய வேலை. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கொண்டு வந்து மக்கள்கிட்ட சொல்லுகிறது தான் ஒரு ஆசாரியனுடைய வேலை. என்ன உங்களை ஏசப்பா ஆசாரியனா தெரிந்து கொண்டார். இது ஒரு நாள் மட்டுமல்ல, ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல, இது ஊழிய செய்வது மட்டுமல்ல, அது ஊழியக்காரனுக்கு மட்டுமல்ல, நம்ம எல்லாருக்கும் நித்திய கட்டளையாய் கொடுக்கப்படுது. இறுதி வரைக்கும் ஆசாரியனா இருக்கணும் சுவாமி. அப்படின்னு என்ன அர்த்தம்? இறுதி வரைக்கும் மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறவர்களா இருக்கணும், மற்றவங்களுக்காக பரிந்து பேசுகிறவர்களா இருக்கணும். ஏதோ எனக்கு தோணும் போது மட்டுமல்ல, உபவாச ஜபங்கள்ல மட்டுமல்ல, ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல, வெறும் அதிகால பிரேயர்ல மட்டுமல்ல, இரவும் பகலும் உள்ளத்துல எழும்பி கொண்டு இருக்கும் பாரம் என்ன? ஜனங்களை பார்க்கும் போதெல்லாம் ஐயா எங்களை சந்திங்க ஐயா, இவங்க கண்களை திறங்க ஐயா, காசுதான் பெருசுன்னு போறாங்களே, படிப்புதான் பெருசுன்னு போறாங்களே, ஜாதி தான் பெருசுன்னு போறாங்களே, நானும் இப்படித்தானே இருந்தேன், என்ன ரட்சித்தீங்களே, எங்களை ரட்சிங்க. ஒரு ஆசாரியனுடைய இருதயம் இருந்து கொண்டே இருக்கணுமா, ஆசாரியனா இருந்து கொண்டே இருக்கணுமா? அன்று எங்களை அப்படி மாற்றுங்க ஏசப்பா. நித்திய கட்டளையாய் கொடுக்கப்பட்டது. ரோமர் புத்தகத்தில் ஒரே ஒரு வசனம் வாசிப்போம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 29வது வசனம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 29வது வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 11 verse 29. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. அவனுடைய அழைப்பு மாறாததா. என் ஆசாரியனா அழைச்சிட்டாருன்னா இறுதி வரைக்கும் என்ன என்னவதான் பாக்குறாரு? ஆசாரியனா தான் பாக்குறாரு. அப்ப அந்த ஊர்ல என்ன வச்சிருக்காருன்னா என்ன நம்புகிறாரு. அந்த ஊர் மக்களுக்காக நான் என்ன செய்வேன்? நான் ஜெபிப்பேன். அவங்க அக்கிரமத்தை சுமவேன். அவங்களை நான் குற்றம் சாட்டுகிறவனா இருக்க மாட்டேன், அவங்களை பார்த்து விலகுகிறவனா இருக்க மாட்டேன், அவங்களை அருவருக்கிறவனா இருக்க மாட்டேன். ஐயோ என் ஜனங்க இப்படி செய்யறாங்களே என்று சொல்லி கரிசனை கொண்டவனா கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்களா இருப்போம். அவங்களை குற்றம் சாட்டுகிறது உலகம் செய்யாது, பிசாசுடைய வேலை. நான் குற்றம் சாட்டுகிறது அல்ல என்னுடைய வேலை. அறிஞ்சிட்டா அப்படி பேச மாட்டாங்களே ஐயா, உங்களை அறிஞ்சிட்டா இந்த மாதிரி நடக்க மாட்டாங்களே, குடிக்கிறவங்களை பார்க்கிறோம், விபச்சாரம் பண்ணுகிறவர்களை பார்த்துக்கிறோம், ஏமாற்றுகிறவர்களை பார்க்கிறோம், பார்க்கும்போது உண்மை அறிஞ்சா அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்களே, தங்க குடும்பத்தோடு தற்கொலை பண்ணி கொள்ளுகிறாங்க. நேற்று ஒரு வேதனையான ஒரு செய்தியை வாசிச்சேன். சென்னையிலன்னு சொல்லி நினைக்கிறேங்க, கிறிஸ்துவ பெயர் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கணவன் மனைவி ஒரு 2 பிள்ளைங்க, 4வது படிக்கிற பொண்ணு, ப்ரீகேஜி படிக்கிற குழந்தை. அந்த சகோதரிக்கு கேன்சர் வந்துருச்சான். அதனால பயங்கர செலவு, ஒண்ணு சரியாக மாட்டேங்குது. குடும்பமா தற்கொலை கவனிக்க தீர்மானம் பண்ணுகிறாங்க. கேக் வாங்கிட்டு வருகிறாங்க. கேக் வாங்கி கேக்ல விஷத்தை கலந்து குடும்பமா உட்கார்ந்து சாப்பிடுகிறாங்க. அந்த நியூஸ்ல எழுதுறாங்க, அந்த சின்ன குழந்தை, ப்ரீகேஜி படிக்கிற குழந்தைன்னா 3 வயசு இருக்கவங்க, 3 வயசு குழந்தை அப்பவே சுருண்டு விழுந்து இறந்துச்சு. அம்மாவோ பொண்ணோ மயங்க போட்டு விழுந்துட்டாங்க. இதை பார்த்து சகோதரன் அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி நினைச்சு போய் தூக்கு போட்டு இறந்துட்டாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த சின்ன பொண்ணு எந்திரிக்குது, விழிச்சு பாக்குது, அப்பா தூக்குல தூங்கிட்டு இருக்கிறாரு, தம்பி செத்து கிடக்குறான், அம்மா மயக்கத்துல இருக்கிறாங்க. அந்த பொண்ணு யாருக்கோ போன் பண்ணி, போலீஸ்க்கு ஏதோ தெரிஞ்சிருக்காட்டு, போலீஸுக்கு போன் பண்ணி போலீஸ் கொண்டு போறாங்க. அந்த 2 அம்மாவும் மகளும் சீரியஸா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இருக்கிறாங்க. பிசாசை அழிக்க பார்க்கிறான். பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைங்கன்னு சொல்லி சொல்லுகிறவங்க ஒரு வியாதிக்காக, வியாதி நிமித்தம், இந்த குடும்பத்துல இந்த வியாதி, மனைவிக்கு இந்த வியாதி, அம்மாக்கு இந்த வியாதி என்று சொல்லி குடும்பமா தற்கொலை பண்ணி கொள்ள போறான். பிசாசை அழிக்க பார்க்கிறான். இதுக்கு காரணம் என்ன? அவங்க சரியா ஆண்டவர் என்ன செய்யல, அறியலையே. கிருபை உள்ளவர் ஒருவர் இருக்கிறாரு, மன்னிக்கிற ஒருவர் இருக்கிறார், இரக்கமுள்ள ஒருவர் இருக்கிறாரு, இறுதி வரைக்கும் நடத்தக்கூடிய ஒருவர் இருக்கிறார். அம்மா போயிட்டா என் குடும்பம் என்ன ஆகுது, என் மனைவி போட்டு இந்த பிள்ளைங்களை எப்படி நடத்த போறேன், அந்த ஒரு எண்ணம் அந்த சகோதரனை தற்கொலை முடிவுக்கு கொண்டு போகுது. இதை கேட்கும் போதெல்லாம் ஆண்டவரே உண்மை அறியாததுனால இப்படி செய்யறாங்களே, மன்னிங்கய்யா. நீ எத்தனை லட்சங்கள் இந்த மாதிரி போய் கொண்டு இருக்கிறாங்க. ஒரு கண்ணீரோடு ஜெபிக்கிறவங்க ஆசாரியன். இது ஒரு நித்திய கட்டளை. ஒரு சம்பவத்தை பார்க்கும் போது மட்டுமல்ல, இரவும் பகலும் எனக்குள்ள இந்த ஜெப தூபம் எழுந்து கொண்டே இருக்கணும். அப்பேற்பட்ட ஒரு ஆசாரியனா என் மேல ஒரு நித்திய கட்டளை வைக்கப்பட்டிருக்கிறது. 3ஆவதாக. 4ஆவதாக அதே 29ஆம் அதிகாரத்துலங்க 27, 28 வாசிப்போம். யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 27வது வசனமும் 28வது வசனமும். மேலும் ஆரோனுடைய பிரதிஷ்டைக்கும் அவன் குமாரனுடைய பிரதிஷ்டைக்கும் நியமித்த ஆட்டுக்கடாவில் அசைவாட்டப்படுகிற மார்கண்டத்தை ஏறெடுத்து படைக்கப்படுகிற முன்னந்தொடையையும் பரிசுத்தப்படுத்துவாயாக. அது ஏறெடுத்து படைக்கிற படைப்பானதினால் இஸ்ரவேல் புத்திரர் பலியிடுகிறவைகளில் அவைகளே நித்திய கட்டளையாக ஆரோனையும் அவன் குமாரரையும் சேர்வதாக. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஏறெடுத்து படைக்கிற சமாதான பலிகளில் அவைகளே ஏறெடுத்து படைக்கும் படைப்பாய் இருக்க வேண்டும். இதுல முழு டீடைல்ஸ் கூட நம்ம போல, ஆனா ஒரு சத்தியம் என்னன்னாங்க, அந்த கர்த்தருக்கென்று ஏறெடுத்து படைக்கிற படைப்புகளில உத்தமமானது, உன்னதமானது ஆசாரியனுக்கு போய் சேருகிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு ஆசாரியன் கர்த்தருடைய காரியத்தினால போஷிக்கப்படுகிறார். ஒரு ஆசாரியனுடைய தேவைகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? சந்திக்கிறார். இதுல என்ன கற்றுக்கொள்கிறோம் நாங்க? நான் ஆண்டுடைய பிள்ளையாய் வந்ததுக்கு அப்புறங்க என்னை போஷிப்பது என் வேலை அல்ல, என்னை போஷிப்பது என் தொழில் அல்ல,
என்னை போஷிப்பது எனக்கு வரக்கூடிய சம்பளம் அல்ல அப்படின்னு ஒரு நிமிஷத்துல எல்லாம் காலி ஆயிருங்க. என்னை போஷிப்பவர் யாரு? கர்த்தர். அதான் வசனம் சொல்லுது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப இந்த சத்தியம் நம்ம ஆழமா பதிஞ்சிருக்கணும். பதிஞ்சிருந்துச்சுன்னா வேலை போச்சுன்னா நான் கவலைப்பட மாட்டேன். உனக்கு இந்த வேலை இல்லைன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அது என்ன பாதிக்காது. எத்தனையோ பேர் வேலை இல்லைன்னு போய் என்ன செய்யறாங்க? தற்கொலை பண்ணி கொள்ளுகிறாங்க. ஏன்? வேலை தான் தங்களை போஷிக்குதுன்னு நினைக்கிறாங்க. என்னை உங்களை வேலை போஷிக்கல, அரசாங்கம் போதிக்கல, அவங்க கொடுக்கிற ஏதோ சம்பளம் என்னை போஷிக்கல, கர்த்தர் என்னை போஷிக்கிறார். இறுதி வரைக்கும் நடத்தக்கூடிய ஒரு கர்த்தர் தான். அவர் தன்னுடைய பிள்ளைங்களை தேவையோடு இருக்க ஆண்டு விடவே மாட்டார். நம்ம ஒரு வசனம் வாசிப்போம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரத்துலங்க. இது முக்கியமா ஊழியர் செய்கிறவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம், நம்ம எல்லாரையும் ஆண்டவர் ஆசாரியனா ஆண்டவர் நம்ம தெரிந்து கொண்டார் என்று சொல்லி. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17வது வசனமும் 18வது வசனமும். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17, 18 வாசிப்போம். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்தினாலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்துக்கு பாத்திரராக எண்ண வேண்டும். போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்லுகிறது. நீங்க எழுதுகிறவங்க எழுதி கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல கூட, 1 கொரிந்தியர் 9:14 கூட தேவனுடைய பணியை நான் செய்யும் போது, சுவிசேஷ பணியை நான் செய்யும் போது அந்த சுவிசேஷத்தினால ஒரு ஊழியனுடைய தேவை சந்திக்கப்படும் வசனம் சொல்லுது. இதுல என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? நான் வேலையை நான் செட்டப் பண்ணிட்டு நான் ஊழியத்துக்கு வந்துட்டேங்க, அதனால இன்னைக்கு நான் கஷ்டப்படுகிறேன், இந்த மாதிரி பேச்சுக்கு இடமே இல்லைன்னு வசனம் சொல்லுது. கர்த்தருக்காக ஒரு உலக பிரகாரமான காரியத்தோட தேவ பிள்ளை தியாகம் பண்ணுவாங்கன்னா அதனால நஷ்டம் உண்டாகவே உண்டாகாது. இப்ப ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கொள்வாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்தாதான் 2 மடங்கு சம்பளம், ஞாயிற்றுக்கிழமை வந்தாதான் உனக்கு சம்பளம் சொல்லுகிறாங்க. ஒரு ஆண்டுடைய பிள்ளை, ஆண்டவரே நான் உங்க மகன், நிர்வாணம் காணப்படுவதான கீழ்ப்படியாமை தானே, வசனத்தை மீறுவது நிர்வாணம் காணப்படுவது தானே, நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அதை அசட்டை பண்ணிட்டு வருவேன்னா அதனால எனக்கு குறைச்சல் உண்டாகவே உண்டாகாது. கண்டிப்பா கர்த்தர் ஆச்சரியமா நம்மள என்ன செய்வார்? ஆண்டு சந்திப்பார். கர்த்தர் நிமித்த ஒரு காரியத்தை செய்யும் போது கர்த்தர் வைராக்கியத்தோடு வசனம் சொல்லுது 100 மடங்கு பலனை பெற்றுக் கொள்வோமா. கர்த்தர் நிமித்த ஒரு காரியத்தை இழப்போமா? இது கர்த்தர் கொடுக்கிற ஒரு சத்தியம், வேதம் கற்றுக் கொடுக்கிற ஒரு சத்தியம். கர்த்தர் நிமித்த ஒரு காரியத்தை அசட்டை பண்ணுவோமா? கண்டிப்பா ஏமாந்து போகவே மாட்டோம். ஆண்டு கண்டிப்பா நம்மை போஷிப்பார். இது வசனம் சொல்லுது, இது நித்திய கட்டளை, இது ஒரு நித்திய கட்டளை. கர்த்தருக்காக, கர்த்தருடைய காரியங்களுக்காக உலக காரியத்தை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது ஒரு நாள் ஏமாந்து போக மாட்டோம். ஒரு நாளும் அப்படி செஞ்சதுனால எனக்கு சம்பளம் இல்லாம போச்சுங்க, அப்படி செஞ்சதுனால என் குடும்பம் கஷ்டப்படுது, ஒரு நாள் நம்ம சொல்ல மாட்டோம். ஆண்டவர் தேவையை சந்திக்க வல்லவர். கர்த்தரை நம்பி வருகிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு சொல்லாரு, ஏன் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்ப 4வது எது நித்திய கட்டளை? கர்த்தரை சார்ந்து வருவோம்னா ஆண்டவர் இறுதி வரைக்கும் நம்மள என்ன செய்வார்? ஆண்டவர் நடத்துவார், நம்மை போஷிப்பார். எப்படி போஷிப்பார் நமக்கு தெரியாது. எலியாவை காகத்தை கொண்டு போஷித்த ஆண்டவர், ஒரு ஏழை விதவையை கொண்டு, அந்த நாட்கள் எல்லாம் பஞ்சம், மழை இல்ல, தண்ணீர் இல்ல, எல்லாரும் அழுகிறாங்க, வேதனைப்படுகிறாங்க. ஆனா இந்த சகோதரனை ஒரு ஏழை விதவையை கொண்டு இயேசு என்ன செய்தார்? போஷித்தார். ஆண்டவரால் இன்றைக்கும் செய்ய முடியும். வனாந்திரத்துல காடைகள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. வனாந்திரத்துல காடைகளை கர்த்தர் அனுப்பி போஷித்தார். வனாந்திரத்துல மன்னாவை கொண்டு போஷித்தார். அந்த ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். எப்படி உலக மக்கள் ஆச்சரியப்படுவாங்க, நான் கர்த்தரால பிழைக்கிறவர்கள், கர்த்தரால போஷிக்கப்படுகிறவர்கள், நான் தேவனுடைய ஆசாரியன், தேவனின் தேவைகளை சந்திப்பார், ஆண்டவன் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். இது அவர் மேல வைக்கிற ஒரு நம்பிக்கை. கடைசியா யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 20வது வசனமும் 21வது வசனமும். யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 20வது வசனமும் 21வது வசனம் இன்னொரு காரியத்தை நித்திய கட்டளையாய் யாத்திராகம புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 30, 20, 21 வாசிப்போம். அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போது கர்த்தருக்கு தகனத்தை கொளுத்தவும் பலிபீடத்தினிடத்தில் ஆராதனை செய்யவும் சேரும் போதும் அவர்கள் சாகாதபடிக்கு தண்ணீரினால் தங்களை கழுவ கடவர்கள். அவர்கள் சாகாதபடிக்கு தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் கழுவ கடவர்கள். இது தலைமுறை தோறும் அவனுக்கும் அவன் சந்ததியாருக்கும் நித்திய கட்டளையாய் இருக்கும். வசனம் சொல்லுது, நித்திய கட்டளை என்னன்னா, ஆண்டவர் சமூகத்தை வரும்போதெல்லாம் தண்ணீரினால தங்களை என்ன செய்யணும்? கழுவணும் என்று சொல்லி. கழுவப்படுதல் என்பது, பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது நித்திய கட்டளையா நமக்கு என்ன செஞ்சிருக்கு? கொடுக்கப்பட்டது. என்ன கற்றுக்கொள்றோம் தெரியுமாங்க? ஆண்டருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன மன்னிச்சுட்டாரு. அந்த மன்னிப்பு பெற்றுக்கொண்ட நேரம் அவ்வளவு சந்தோஷமான நேரமா இருக்கும். ஒரு புரிந்து கொள்ள முடியாத ஒரு பரவசம், புரிந்து கொள்ள முடியாத ஒரு சமாதானம் இருதயத்தை நிரப்பும். ஏன்னா இத்தனை நாட்கள் பாரம், இத்தனை நாட்கள் பிசாசின் கரம் என் மேல வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாரத்துல இருக்கிறனா ஆண்டட்ட வரும்போது, ஆண்டரை நம்பும் போது, அந்த பாவ பாரமெல்லாம் நீங்கும் போது ஒரு பெரிய சமாதானம், சந்தோஷம் நமக்குள்ள வருகிறது. ஆனா வசனம் சொல்லுது, எனக்குள்ள இன்னும் நான் பாவ மாம்சத்துலதான் என்ன செய்யறேன்னா இருக்கிறேன். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் என்ன செய்யணும்? பரிசுத்தம் ஆகணும்னு வசனம் சொல்லுது. அப்ப ஆண்டவரை நம்பி வரும்போதுங்க, நம்ம அந்த வசனம் ஒரு வசனம் வாசிப்போம். ரோமர் புஸ்தகத்துல, ரோமர் புஸ்தகம்
6ஆம் அதிகாரம் 22வது வசனம். ரோமர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம். ரோமர் 6:22 வாசிப்போம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். பரிசுத்தம் ஆயிட்டீங்க அது உங்கள் பலன் என்று சொல்லாம, பரிசுத்தமாகுதல் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு தேவ பிள்ளையுடைய அடையாளம் என்ன? கான்ஸ்டன்டா தன்னை பரிசுத்தமாக்கி கொண்டே இருப்பாங்களாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்கேயாவது குறை இருக்கோ ஆராய்ந்து பார்ப்பாங்க, வேதனை உண்டாக்கும் வழி இருக்கோ ஆராய்ந்து பார்ப்பாங்க, சிந்தையில தவறு இருக்கோ யோசிச்சு பார்ப்பாங்க. ஒவ்வொரு நாளும் அத இந்த யோவான் 13ஆம் அதிகாரத்துலங்க ஏசாமி சீஷருடைய கால்களை கழுவ வருகிறார். பேதுருவோட காலை கழுவ வரும்போது பேதுரு சொல்லிட்டார், ஏன் காலை நீங்க என்ன செய்யக்கூடாது? கழுவக்கூடாது. அப்ப ஏசுப்பா சொல்றாரு, நான் உன் காலை கழுவவில்லை, என்ன உனக்கு என்னிடத்தில் என்ன இல்ல பங்கு இல்லைன்னு சொல்லிட்டேன். உடனே பேதுரு சொல்லுகிறாங்க, வெறும் காலை மட்டும் கழுவாதீங்க, தலையை கழுவுங்க, உடம்ப கழுவுங்க, எல்லாத்தையும் கழுவுங்க, நான் உம்மோடு தான் இருக்கணும் ஆண்டவரே. உடனே ஏசப்பா சொல்லுகிறாரு, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவினா போதும், மற்றபடி அவன் சுத்தமாயிரும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவனை சுத்தப்படுத்திட்டாரு. ஆனா பாவம் நிறைஞ்ச உலகத்துல இருக்கிறோம், பாவம் நிறைஞ்ச சரீரத்துல நம்ம இருக்கிறோம். இது பாவ சரீரம் தான். இது பாவம் செய்வதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கக்கூடிய ஒரு சரீரம் தான் இது. அப்போ ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே என் கண்கள் தவறா பார்த்திருக்காப்பா, என் பேச்சுல தவறு இருக்கிறதா ஏசப்பா, என் செவிகளை தவறான காரியத்தை கேட்டுட்டா, என் சரீரங்கள் தவறான உணர்ச்சிகளை போயிருக்கா, வசனம் என்கிற தண்ணீரை வச்சு ஆராய்ந்து பார்த்து வசனத்தை கொண்டு நான் என்ன செய்கிறேன்? நான் சுத்திகரிக்கப்படுகிறவன். இது ஒரு நாள் 2 நாள் அல்ல, இறுதி வரைக்கும் என்ன சுத்திகரித்துக் கொண்டே இருக்கணும். பரிசுத்தம் ஆகுதல் நமக்கு கிடைக்கும் பலன். அப்படி வாழ்ந்துட்டே இருக்கிறவங்க முடிவில் நித்திய ஜீவன் என்ன செய்வாங்க? பலனாய் பெற்றுக்கொள்வாங்க. நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்ப்போம். 5 காரியங்கள் நித்திய கட்டளையாய் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி பார்த்தோம். முதல் காரியம் நம்ம பார்த்தது என்ன பார்த்தோங்க? இறுதி வரைக்கும் நான் சாட்சியா என்ன செய்யணும்? இருக்கணும். என் குத்து விளக்கு எரிந்து கொண்டே இருக்கணும். அன்று இந்த சாட்சியை நான் இழந்து போயிடக்கூடாது. எனக்கு நீங்க கிருபை கொடுங்க. இறுதி வரைக்கும் என் நிர்வாணம் காணப்படக்கூடாது. நான் கீழ்ப்படியாம கீழே போயிடக்கூடாது. நான் பாவமில்லாத வாழ்க்கை வாழ எனக்கு நீங்க கிருபை கொடுங்க ஏசப்பா. மூன்றாவதாக நான் ஆசாரியன். ஆசாரியனா இருப்பது ஒரு நித்திய கட்டளை. ஜனங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கணும். ஜனங்களுக்காக கத்தோலிக்கல வசனத்தை கேட்டு சொல்லிக்கொண்டே இருக்கணும். நான் ஒரு ஆசாரியன், நித்திய கட்டளையாய் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லி வாசிச்சோம். நாலாவது, நித்திய வரைக்கும் ஆண்டவர் என்ன போஷிப்பார். நான் கர்த்தரை நம்பி வாழுகிறவன், காசை நம்பி வாழுகிறவன் அல்ல, சம்பளத்தை நம்பி வாழுகிறவன் அல்ல, எனக்கு இருக்க தாளந்துகளை நம்பி வாழுகிறவன் அல்ல. என்னை போஷிக்கிறவர் யாருன்னு கேட்டா கர்த்தர் என்னை போஷிக்கிறவர். அந்த நித்தியமா கர்த்தர் நம்மை செய்ய வல்லவர். எனக்கு பலனே இல்லைங்க, எனக்கு சம்பளமே இல்ல, என் பலன் எல்லாம் என்னை நடத்துவது கர்த்தர் தான் என்னை நடத்துகிறார். ஆச்சரியமா கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறார். இறுதியில வாசிக்கிறோம், பரிசுத்தத்தை இறுதி வரைக்கும் என்ன செய்யணும்? காத்துக்கொண்டவனா இருக்கணும். ஒப்பு கொடுப்போமா? அந்த அர்ப்பணித்து ஜெபிப்போம். நித்திய கட்டளையாய் அன்னைக்கு ஆசரிப்பு கூடாரத்துல இந்த 5 காரியங்கள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. வெறும் யாத்திராகம புஸ்தகத்துல மட்டும் நம்ம அப்படி வாசிக்கிறோம். நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நாங்க இறுதி வரைக்கும் நாங்க சாட்சிகளா இருக்கணும்பா. இறுதி வரைக்கும் ஆசாரியர்களா இருக்கணும் சுவாமி. இறுதி வரைக்கும் உண்மை குறித்து மற்றவங்களுக்கு சொல்லுகிறவர்களா, பரிந்து பேசுகிறவர்களா, எங்க பரிசுத்தத்தை நாங்க காத்துக் கொள்ளுகிறவர்களா இருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. நம்ம ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள எங்க நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த காலவேளைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்குள்ள போகும்போது நித்திய கட்டளை என்று சொல்லி நீங்க சொன்ன ஒரு சில காரியங்களை எங்க முன்னால நீங்க நிறுத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை இந்த காரியங்களில நாங்க நிக்கிறோம், செய்கிறோம், ஆனா எப்பொழுதுமே செய்ய மாட்டேங்கிறோம் சுவாமி. சாட்சி சொல்லுகிறோம், சாட்சியாய் வாழுகிறோம், ஆனா எத்தனையோ தடவை சாட்சியை இழந்து போய் விடுகிறோம் சுவாமி. இறுதி வரைக்கும் எங்க குத்து விளக்கு எரிந்து கொண்டே இருக்க ஆவியானவரே எங்களுக்கு கிருபை கொடுங்க. இருளுள்ள ஸ்தலத்திலும் நாங்க பிரகாசிக்கிறவர்களா மாற்றுங்க. கனி கொடுக்க முடியாத காலத்திலும் கனி கொடுக்கிறவர்களா ஆண்டவரே எங்களை நீங்க மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்க நிர்வாணம் காணப்படாத ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு தாங்க ஏசப்பா. இதுல நாங்க எச்சரிக்கையா இருக்க உதவி செய்யுங்க. வசனத்தை மீறி விடக்கூடாது, வசனத்துக்கு மாறாய் நடந்து விடக்கூடாது என்கிற ஒரு பயம் எப்பொழுதுமே எங்களை நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்க உடைய ஆசாரியர்களை பிரிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, உடைய அழைப்பு மாறாதவைகள் என்று வசனம் சொல்லி சொல்லுதுப்பா. நிறைய தடவை பிசாசு எங்களுக்குள்ளே ஏதோ ஒரு எண்ணத்தை கொடுத்து நாங்க ஊழிய செய்ய விடாம தடை பண்ணுகிறோம், ஜெபிக்க விடாம தடை பண்ணுகிறோம், சபைக்கு வர விடாம தடை பண்ணுகிறோம். இல்ல ஆண்டவரே, நித்தியமாய் நாங்க ஆசாரியர்களை அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அழைப்பில நாங்க நிலைச்சிருக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை போஷிக்கிறவங்க நீங்க ஆண்டவரே. இது ஒரு நாள் மட்டுமல்ல, நித்தியமா எங்களை நடத்த வல்லவர். உங்களை நம்பி உங்க கையில எங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் இறுதி நாள் பரியந்தம் எங்களை நடத்த நீங்க வல்லவரா இருக்கிறீங்க. காசு அல்ல எங்களை நடத்துவது, உறவினர்கள் அல்ல எங்களை நடத்துவது, சம்பளம் அல்ல எங்களை நடத்துவது, எங்களை நடத்துகிறவர் கர்த்தர். அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. கிருபை கொடுங்க. இறுதி வரைக்கும் பரிசுத்தத்தை நாங்க காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் சொல்லி சொன்னீங்க. பரிசுத்தம் ஆகுதல் தான் நாங்க எங்களை உங்க அடிமைகளா ஒப்பு கொடுத்ததுக்கு நீங்க கொடுக்கிற பலன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே, இன்னும் பரிசுத்தப்படுத்துங்கய்யா. இன்னும் எங்களுக்கு குறைகளை உணர பண்ணுங்க. தண்ணீராகிய வசனமாகிய தண்ணீரினால நாங்க இன்னும் பரிசுத்தமாக எங்களை கழுவிக்கொள்ள அன்று ஒரு நாளும் நான் பரிசுத்தம் ஆயிட்டேங்கிற பெருமைக்குள்ள போய் விழுந்து விடாம, ஐயா எனக்குள்ள வாய்ப்பு இருக்கிறதப்பா, வேதனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறத
உணர்த்துங்கப்பான்னு சொல்லி கேட்டு 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 பரிசுத்தமாக எங்களுக்கு கிருபை கொடுங்க. எங்களுக்கு மட்டுமல்ல, எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் இந்த கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். துதிகான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.